ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவானானது மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா 21/8/2025. நவ கிரகங்களில் குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடுவது இந்த சுக்கிர பகவான் தான் சொல்லுவோம். இந்த சுக்கிர பகவான் கலத்திர காரகன், அதாவது திருமண காரக கிரகம். அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை தான் சொல்லணும். வீடு, வண்டி, வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அனைத்து விதமான கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அதாவது அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு சொந்தக்காரராக இருக்கக்கூடியது சுக்கிர பகவான். ஸோ அப்பேற்பட்ட சுக்கிர பகவானானது கடகமனையில் வீட்டிலிருந்து 3 நட்சத்திரங்கள் வாலியாக பிரயாணம் பண்ணுறார். அதாவது 21/8/2025 23/8/2025 வரை குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை கொடுக்க போகிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23/8/2025 3/9/2025 வரை பூசம் சனியினுடைய நட்சத்திரத்திலும் 4/9/2025 14/9/2025 வரை புதனினுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ இந்த சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்கள் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். அதாவது மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார். அது உங்கள் ராசிக்கு 3வது வீடு. எப்போ ஆகிறார் அப்படின்னா 21/8/2025 14/9/2025 வரை கடக ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். இந்த சுக்கிரனுங்கிறது உங்கள் ராசிப்படி யார் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி, அதாவது சுக்கிரன். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். அதே சமயத்தில் 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவனும் அதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் போய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பலனை கொடுக்க போகிறார். அப்போ நீங்க போய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க போகிறீர்கள். அப்போ எங்க இருக்கிறீங்க? முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்க முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். கடந்த சில மாதங்களாக எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ தைரியம், வீரியம் பெருகும். அந்த சுக்கிரனோட புதன் சேர்ந்திருக்கார். அந்த புதனுங்கிறது தனாதிபதி. அப்போ தனாதிபதியோட நீங்க சேர்ந்திருக்கிறீங்க. அப்போ பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் என்னாலே கையிருப்பு பணக்காரகன் அல்லவா? அவர் தனஸ்தானத்தின் அதிபதியான புதனோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் தனம் வந்து சேரும் என்பதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் ஒப்பந்தம், 3ஆம் இடம் என்பது ஒப்பந்தத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப நிறைய ஒப்பந்தங்கள் போடுவீங்க அப்படின்னு அர்த்தம். தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த காலகட்டம் ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். ஏன்னா வீட்டுக்கு காரக கிரகம் தான் சுக்கிரன். அப்போ வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கிறல, அது மனதை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 3ஆம் இடம் தான். அப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு வீடை வாங்கணும், ஒரு இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆழமாக விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாகவும் அமையும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக, அதுவும் குறிப்பாக அரசு சார்ந்த விஷயத்தில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வீட்டுக்காக ஒப்பந்தம் போடுவீங்க. அதாவது விற்பனை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்க போகுது. அதாவது தன்னுடைய, அது புதனோட சேர்ந்திருக்கார்லவா, தன்னுடைய புத்தியையும் அறிவையும் வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி, கமிஷன் பேஸ்டு, ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய
இந்த ரிஷபத்துக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன். அது சுக்கிரன் 3ல் இருக்கா, அப்போ விற்பனை ஆகுமா? சுக்கிரன் வீட்டுக்காரகன் இல்லமா, அப்போ வீடு விற்பனை. அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுடைய புத்தியால், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால ஒரு விற்க முடியாத நிலத்தையும் விற்கக்கூடிய அந்த மதிநுட்பம் இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்லுவேன். அப்போ ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்க போகுது, விற்பனையாக போகிறது. அங்கே புதன் இருக்கார், புத்திசாலித்தனத்தோட விற்பனையாவீங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானோட விற்பனையாகக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த ரிஷபத்துக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதே சுக்கிரன் தான் உங்களுக்கு 6க்குரியவன். அப்போ வேலையை கொடுப்பான். 6க்குரியவன் தனக்கு 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ வேலை இல்லாத ரிஷபத்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய முயற்சியால, உங்களுடைய தன்னம்பிக்கையால நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது. அப்போ 6க்குரியவன் தனக்கு 10 என்கின்ற தொழில் வேலை. அப்போ தொழிலையும் வேலையும் அமைத்து கொள்வதற்கான ஒரு அற்புத காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறம். ஆனால் அதே சமயத்தில் இந்த காலகட்டம் பார்க்கும் பொழுது இந்த சுக்கிர பகவானானது 21/8/2025 23/8/2025 அந்த 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த குரு இப்போ எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் இருக்கார். அதாவது ரிஷபத்தில் மிதுனத்தில் இருக்கார். அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கார். அந்த குருங்கிறது 8க்கும் 11க்குரியவன். அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வழியோடு சேர்ந்து இது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்க மாட்டேங்குது, பணம் கொடுத்த இடத்துல திரும்பி வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு அது நடக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு திடீர் என்று நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 3 நாட்கள் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா லாபாதிபதியும் அவரே அல்லவா. அப்போ தனத்தை கொடுக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது நல்ல சுப காரியங்களை செய்வதற்குண்டான அடித்தளம் போடக்கூடிய தன்மை இதெல்லாமே சிறப்பு பெறும். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 23/8/2025 3/9/2025 வரை பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அந்த பூசம் என்பது சனி பகவான். அந்த சனி என்பது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, அது ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவேன். 9க்கும் 10க்குரியவன். அப்போ அந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியால ஒரு பாக்கியத்தையும் ஒரு தொழிலையும் அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டம் அப்படின்னு இருப்பேன். அப்போ உங்கள் சிந்தனைகள் பூரா பாக்கியம், தனக்கு ஒரு பாக்கியம் வேண்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழிலில் ஒன்று அடிப்படை இதுவரைக்கும் அமைக்கலை அப்படின்னா அப்போ தான் அந்த தொழிலை அமைப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தென்படும், உங்கள் கண்ணுக்கே தெரியும். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம். ஏன்னா அந்த சனி பகவான் 11ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன். அப்போது உங்கள் முயற்சியால் ஒரு நல்ல பாக்கியம், தகப்பனால் நல்ல பாக்கியம், செய்யக்கூடிய தொழிலால் நல்ல பாக்கியம், டிராவலின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அம்சங்கள், இதை எத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எப்போ 4/9/2025 14/9/2025 வரை. ஆயில்யம் அப்படின்னா புதன். அப்போ புதனுங்கிறது யாரு? உங்களுக்கு 2க்குரியவன். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி. அது சுக்கிரனோடு சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறனால உங்கள் முயற்சியால் குடும்பத்தில் ஒரு நபரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள். அப்போ என்ன, அந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ தனம், குடும்பம், வாக்கு சிறப்பு பெறும். அழகா அற்புதமாக பேசுவீங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதுவுமே முடிக்க முடியல, இது நடக்கல, தனக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை, ஒரு பயத்தோடு இருக்கக்கூடியவரெல்லாம் அப்போல்லாம் பயம் போயிடும்.
கச்சிதமாக தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் புதன் 5க்குரியவன். குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், குழந்தைகளால் புகழடையக்கூடிய, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கக்கூடிய, குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய, குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய, ஸோ இதெல்லாம் அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதை பற்றியான எண்ண ஓட்டங்கள் உங்கள் ஆழ் மனதில் அதிகமாக ஓடக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், இதில் எல்லாம் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையிலிருந்து நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைக்கும். அழகு சம்பந்தப்பட்ட துறை, கலைத்துறை, வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறை, இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ ஆக மொத்தம் இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த ரிஷபத்துக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்ல தகவல்களை கொடுக்கக்கூடிய, வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் தரக்கூடிய, ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு கொடுக்கக்கூடிய, தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கிர பயிற்சியாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், ஆவணி மாதம் 31ஆம் தேதி, அதாவது 16/9/2025, அதாவது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி, பிறந்த நாள் வர இருக்கிறது. அதாவது உங்கள் ராசி அதிபதியினுடைய பிறந்த நாள். அப்போது யாருக்கெல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னை பற்றிய சிந்தனைகள், தான் ஒரு உயர்வடைய வேண்டும், அல்லது ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீரணும், அதாவது சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருக்கின்றவர்கள், அல்லது சுக்கிரனுடைய புத்தி நடந்து கொண்டிருக்கின்றவர்கள், சுக்கிரனால் சில தோஷங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து 6 நெய் விளக்கு வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நினைச்சது என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது நடக்கும் என்பது தான் அமைப்பு. அதே போல அந்த சுக்கிரனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீட்டிற்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானை சென்று வழிபடுவதும், அல்லது ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வழிபடுவதும், அல்லது அனைத்து எங்கே இருக்கக்கூடிய அத்தனை சுக்கிர ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது, அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு கோச்சாரம், உங்களுக்கு நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடையக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.